என்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இதை விட பெரிய கலெக்ஷனோட பண்ணலாம். இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோமோ ஒரு 200 கோடியை இந்த படம் கலெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தது வந்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த கலெக்ஷன் வந்துடும். ஓகே, ஏன்னா அந்த அளவு ஹைப் இருக்கு படத்துக்கு. ஆனா ஜனவரியில் வர வேண்டியது வராமல் போயிடுச்சு. கரெக்ட். ஜனவரியில் வர வேண்டியது போஸ்ட்போன் ஆகுது. ஆமா, அது நம்மளுக்கு லாஸ் தானே. அடுத்ததா இது வரலன்னு தெரிஞ்சுதான் நிறைய படங்கள் முதலே பிளான் பண்ணிருக்கலாம். எஸ், கரெக்டுங்களா? அதாவது வேற படங்கள் நிறைய ஒரு முக்கியமான படங்கள்லாம் கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. இப்போ எல்ஐகே மாதிரி படங்கள்லாம் வந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்களே ஜனவரியில் வரணும்னு ட்ரை பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி படங்கள் இப்போ யாரெல்லாம் வந்து கேப் இருக்கோ அவங்க வந்து பெரிய படங்கள் வந்திருக்கலாம். இப்போ திடீர்னு படங்கள் வந்தது. திடீர்னு ஒரு படம் வந்தது தான் வந்து ட்ரிபிள் டி. திடீர்னு தான் வாவாதேர் வந்ததை தவிர பிளான் பண்ணி வந்ததா நான் சொல்ல மாட்டேன். இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்போன் பண்ணால நிறைய கன்ஃபியூஷன் வந்து ரிலீஸில் வருது. ஓகே, எந்த கிளாரிட்டியுமே இல்லை. இப்போ இந்த மாதம் பிப்ரவரி பாருங்களேன், இந்த மாதம் வரும் அப்படின்னு ஜனநாயகன் இப்போ அடுத்த கேள்வி அதை கேட்டிங்கன்னா இந்த மாதம் வரும்ன்றது எல்லாருக்குமே ஒரு தெளிவாக இருக்குது. ஜனநாயகன் கண்டிப்பாக பிப்ரவரியில் வந்துடும். அது வந்துடும். அதுக்கான முயற்சிகளை வந்து தயாரிப்பாளர் எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எந்த தேதியில் வரும்னு தெரியாமல் ஆளாளுக்கு முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ யாருமே பிளான் பண்ண முடியல. யாருக்குமே அந்த ரிலீஸ் டேட்டை லாக் பண்ண முடியல. எப்படி பண்ண முடியும்? இப்போது ஜனநாயகன் வருதுன்னா நீங்கள் வந்து 17ஆம் தேதி வந்து என்ன உங்கள் கதி? ஓகே, இப்போ 20ஆம் தேதி அந்த படம் வந்தது. இப்போ போகிற வேகத்தில் 17ஆம் தேதி வருமானு கேட்டால் ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு இருக்குது. ஆனால் ஜனநாயகன் 20ஆம் தேதி வரலாம். ஓகே, இல்லை 27 வரலாம். இப்போ இந்த கிளாரிட்டிலாம் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற கதியெல்லாம் நினச்சி பாருங்க. 20ஆம் தேதி வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணால் 17ஆம் தேதி வந்த படங்கள்லாம் என்ன ஆகும்? அவ்வளோதான். இவங்க திரையரங்கு ஃபுல்லாகவே வந்து ஜனநாயகன் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க எல்லாருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. தேவர் ஹங்க்ரி ஃபார் ஜனநாயகன். இப்போ ஆடியன்ஸும் அவ்வளோ தளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆக போகுதுன்னா டோட்டலாக வந்து எல்லா படமும் ஒரு வாரம் தான் ஓடும். 27 வந்ததுன்னா ஓரளவு தப்பிக்கலாம். இந்த 17ஆம் தேதி படங்கள் 2 வாரம் ஓடி ஓரளவு தப்பிக்கலாம். இப்போ 20ஆம் தேதி வரப்படம் அதனால என்ன ஆகும்? 27 வந்ததுன்னா 20ஆம் தேதி தாய் கிழவி அப்படிலாம் படம்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 27ஆம் தேதி வர படம்லாம் என்ன ஆகும்? 27ஆம் தேதி ஜனநாயகன் வந்ததுன்னா இப்படி ஒரு அன்சர்டனிட்டி எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும். ஓகே, ரிலீஸ் டேட்டுன்னு ஒன்று போட்டுட்டு நீங்கள் அந்த தேதியில் வந்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒரு கிளியராக அதனுடைய பாதையில் போயிட்டே இருக்கும். ஓகே, அன்சர்டனாக இருக்கும்போதுல என்ன ஆகும்னா எல்லாருக்குமே பிரச்சனை. அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரச்சனை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பிரச்சனை, தியேட்டர் ஓனருக்கும் பிரச்சனை, ஆடியன்ஸ்க்கும் கன்ஃபியூஷன். என்னடா படம் ஒன்றும் தெரியலடா எப்படா வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்காங்க. பார்ப்போம், ஒரு நல்ல செய்தி சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லதாக இருக்கும். ஓகே.